ஹலோ, ஹாய். அ என்னோட சப்ஜெக்ட் என்னென்னா ஜேர்னலிஸ்ட். ஓகே. ஸ்டார்டிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, ஆனாலும் கூட பேசிடலாம். இந்த ஃபஸ்ட்டு ஒரு கிளாரிஃபிகேஷன் ஆர் வெரி சேட் நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா, கோயம்புத்தூரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணை 3 பேர் சேர்ந்து கேவலமாக, கொடூரமாக மனுஷங்களா இல்லை நரபூஜிகளா, இல்லாட்டி என்ன சொல்கிறது, அவ்வளோ கொடூரமானவங்க எல்லாமே நம்ம சுற்றிலே இருக்காங்கன்னு நினைக்கும் போது எவ்வளோ பயமாக இருக்குன்னு அவ்வளோ பயமாக இருக்குது. ஒரு பையனும் பொண்ணுக்கு கூட தனியாக ஒரு இடத்துல போய் நிற்கக்கூட, பேசக்கூட முடியாத ஒரு நிலைமை. ஒரு நாள் காந்திஜி சொல்லியிருக்காங்க, இந்த ஒரு பொண்ணு தனியாக இன்றைக்கி ராத்திரி 10 மணிக்கு மேலே போவாங்களாம், அன்றைக்கி தான் கரெக்டான சுதந்திரம் எங்களுக்கு கிடைச்ச மாதிரினா. இன்னைக்கு வரைக்கும் நம்ம இந்தியாவில் எந்த ஏரியாவிலையும் அது பாசிபிளாக வரல. ஆக்சுவலாக பாசிபிள் ஆகுமா என்ன கேட்டிங்கன்னா, இருக்காங்க நிறைய பேர். ரொம்ப டேஞ்சருங்க பொண்ணுங்களுக்கு. நம்ம இதுக்கு மெயினான ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம சின்னதுலேருந்தே குழந்தைங்களா இருக்கும்போதே நம்ம பசங்களுக்காகட்டும், நம்ம பசங்களுக்கு டீச்சர்ஸ்லேருந்து கூட, அப்பா அம்மா சைட்லேருந்து கூட இந்த செக்ஸ் எஜுகேஷன்ஸ் அதை பற்றி நம்ம சொல்லிக் கொடுக்கணும். கன்ஃபார்மாக சொல்லிக் கொடுக்கணும், நல்லா நீட்டாக சொல்லிக் கொடுத்தே ஆகணும். ஆக்சுவலாக நம்ம ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணை எந்த மாதிரி இந்த விஷயத்தில் எந்த மாதிரி ட்ரீட் பண்ணணும், ஒரு பொண்ணு வந்து இந்த விஷயத்தில் ஒரு பையன்கிட்ட எந்த மாதிரி பிஹேவ் பண்ணணும், எல்லாமே கரெக்டாக சொல்லிக் கொடுக்கணும். ஓகே. அது இந்த டோட்டல் இந்தியாவிலே அது வந்து ப்ராப்பராக ஒர்க்கிங் இல்லை. ஆக்சுவலாக இதை எந்த மாதிரி இந்த செக்ஸை ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல ஜனங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ஆல்கோஹால், அப்புறம் குடிக்கிறது, அது வந்து குடிச்சிட்டு பிஹேவ் பண்ணுறது, அதுவும் எங்கள் ஊர் ஆளுங்களுக்கு தெரியாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 20 வயசு 2 பசங்க இருக்காங்க, ஒருத்தர் 30 வயசு. ஓகே. இந்த 20 வயசு பசங்கள்லாம் இந்த மாதிரி பண்ணும்போது யாரை நாம் குத்த சொல்லணும்? அவங்கள கன்ஃபார்மாக சொல்லித்தான் ஆகணும், சொசைட்டின்னு சொல்லணும். ஏன்னா சொசைட்டி தான் இனிமேல் ஃபோர்ஸ் பண்ணணும். ஸ்கூல்லையாவது இந்த எஜுகேஷன், செக்ஸ் எஜுகேஷன் சொல்கிற ஒரு பாடத்தை, எப்படி ஒரு பொண்ணுங்கிட்ட ஒரு பையன் பிஹேவ் பண்ணுறது, ஒரு பையன்கிட்ட எப்படி ஒரு பொண்ணு பிஹேவ் பண்ணுறதுன்னு இருக்கிற அந்த விஷயத்தை இனிமே ஆவது ஒரு சப்ஜெக்டாக நீங்கள் கொண்டு வந்து எல்லா சின்ன பசங்களிருந்தும் பெருசான காலேஜில் இருக்கிற பசங்களுக்கு வரைக்கும், அவங்க ஸ்டடி பண்ணி ரிலீவ் ஆகிற வரைக்கும், அவங்க ஒரு ஃபேமிலியில் என்டர் ஆகிற வரைக்கும், கல்யாணம் ஆகிற வரைக்கும் இந்த ஒரு சப்ஜெக்டாகவே ஃபாலோ பண்ணுங்க. 100% பண்ணும். இது என்னோட ரிக்வெஸ்ட். ஆக்சுவலாக இது என்னோட ரிக்வெஸ்ட். ஓகே. 100. இல்லாட்டி இனிமேல் ஒரு வருஷம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிச்சுவேஷன், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஓகே. அப்புறம் அதுக்கு சேர்ந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் ஆச்சுன்னா, அவங்க சுற்றுப்பத்தில் யாருக்காவது இந்த பற்றி புரிஞ்சிச்சுன்னா அங்கே வந்து எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணணும், சுற்றி இருக்கிறவங்க எப்படி ரியாக்ட் பண்ணணும், இருக்கிற அந்த ஃபோன் எடுத்து வீடியோ பிடிக்கிறது, அந்த மாதிரி டைப் இருக்குல்ல, அதெல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு அவங்க வந்து எந்த மாதிரி ஹெல்ப் பண்ணணும், நம்ம இந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்துருச்சுன்னா அதையும் கூட சேர்த்து சொல்லணும். ஓகே. இது ஜஸ்ட் ஒரு இந்த கோயம்புத்தூர் இஷ்யூவை பற்றி மட்டும்தான், ஒரு பேசிக்காக என்னோட ஒரு கருத்து மட்டும்தான் சொன்னேன். ஓகே. நெக்ஸ்ட் மேட்ரு என்னென்னா, விஷயம் நான் இன்றைக்கி வந்து வீடியோ பண்ண வேண்டிய பண்ணுறதுக்காக வந்த விஷயம் என்னென்னா ஜேர்னலிஸ்ட். ஓகே.
ஜேர்னலிஸ்ட் இந்த கோயம்புத்தூர் இஷ்யூவில் கூட ஜேர்னலிஸ்டோட கொஷின்ஸ் போலீஸ்க்கு நேராக வர்ற ஒவ்வொரு கொஷின்ஸ் வந்து பேடாக இருந்துச்சு, ரொம்ப பேடாக இருந்துச்சு, கேவலமாக இருந்துச்சு, அதுக்கு மேலே தான் இருந்துச்சு. இவங்க எனக்கு தோணுது என்னென்னா, இவங்கெல்லாம் மனுஷங்களா, இவங்க வந்து ஆக்சுவலாக என்ன ரேட்டிங்காவா? அப்புறம் ஜேர்னலிஸ்ட்னு சொன்னவங்க வந்து நாட்டுக்காக ஜனங்களுக்காக தானே வேலை பண்ணணும், அவங்களோட சேஃப்டிக்காக தானே இவங்க. அவங்களுக்கு என்னென்ன நடந்துக்கிட்டு இருக்கு, அவங்களோட நீங்கள் இந்த மாதிரி இந்த ஊரில் நடந்துக்கிட்டு இருக்கு, நீங்கள் கொஞ்சம் சேஃபாக இருங்க, அந்த மாதிரி சொல்கிறதுக்கு தானே இந்த ஜேர்னலிஸ்ட்னு சொல்கிறது. ஓகே, வந்து ஒவ்வொரு கொஷின் ஷூட் பண்ணுறாங்கன்னா அவங்களோட தனிப்பட்ட கொஷின்ஸ். ஓகே, பண்ணக்கூடாது ஆக்சுவலாக. அது இந்த கோயம்புத்தூர் இஷ்யூவில் நடந்துருந்துச்சு. நேற்று ஒரு சினிமா ப்ரமோஷனுக்காக கௌரி கிஷன், ஓகே, ஒரு நம்ம 96லலாம் அந்த த்ரிஷாவோட ஸ்கூல் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஸ்கூலோட அந்த போர்ஷன் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவங்க கௌரி கிஷன் அவங்க வந்து ஒரு இன்டர்வியூவில் போய் உட்காந்துட்டு இருக்காங்க. ஜேர்னலிஸ்ட்னு சொல்லிட்டு ஒருத்தர் வயசானவங்க, ஆக்சுவலாக 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டின் கேட்டேன்னு சொல்கிறாங்க. இவங்க பற்றி கேட்குறாங்க, உங்கள் வெயிட்டை பற்றி கேட்குறோம் நாம் அந்த இவங்கக்கிட்ட, யாருக்கிட்ட, இந்த ஹீரோ கிட்ட கேட்குறோம், அவங்க அந்த மாதிரி சொன்னாங்க. இப்போ டைரக்டர்கிட்ட கேட்குறீங்க, இந்த மாதிரி சொன்னாங்க. உங்களுக்கு வெயிட்டை பற்றி கேட்டால் என்ன, நாம் ஜெர்னலிஸ்ட் தானே, நான் தானே கொஸ்டின் பண்ணணும், நான் கொஸ்டின் பண்ண என்ன தப்பு, இது அவ்வளோ ரிலவெண்ட்டான கொஸ்டின் இல்லையா, அந்த மாதிரியெல்லாம் கேட்குறாங்க. ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு ஏரியாவில் இப்போ நம்ம போய் உக்காந்தோன்னா ஃபஸ்ட்டு நம்ம முன்னாடி இருக்கிறவங்கள நமக்கு பக்காவாக கம்ஃபர்ட்டாக வச்சுக்கணும். அதுலேயும் அந்த ஒரு க்ரௌடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜேர்னலிஸ்டோட க்ரௌடு இருக்குது, அப்புறம் அந்த கொஞ்சம் க்ரௌடு, அப்புறம் சினிமாவோட புது டீம்னு நினைக்கிறேன், யாருமே அதிகம் பேசல, புது டீம் தான். அந்த ஆக்டர் டைரக்டர் அந்த மாதிரி ஆக்டர் இருக்காங்களான்னு தெரியல, அந்த மாதிரி அவங்களும் இருக்காங்க. தனியாக ஒரு பொண்ணு உட்காந்துக்கிட்டு இருக்கு, ஓகேவா, ஒரு பொண்ணு தனியாக உட்காந்துக்கிட்டு இருக்கு. இங்கே சுத்தமத்தார் அந்த சுற்றில் ஒரு பொண்ணு கூட கிடையாது. இந்த கௌரி கிஷன் சொல்கிற அவங்க மட்டும் தனியாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஓகே, நம்ம வந்து நம்ம சுற்றில் ஒருத்தர் இப்படி தனியாக இருக்கிறாங்கன்னா அவங்கள ஃபஸ்ட்டு நம்ம கம்ஃபர்ட் பண்ணணும். ஒரு 10 பொண்ணுங்க நிறையா இருக்குது, அதுக்கு நடுவில் ஒரு பையன் இருக்கான்னா அவங்கள நம்ம சேவ் பண்ணணும், கம்ஃபர்ட்டாக பண்ணணும். அதே மாதிரி இந்த என்ன சொல்கிறது, 10 ஆம்பளைங்க இருக்காங்க, அதுக்கு நடுவில் ஒரு பொண்ணு இருக்குன்னா அவங்கள பக்காவாக கம்ஃபர்ட் பண்ணணும். அது ஆக்சுவலாக நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி கூட. ஓகே, இங்கே கொஷின் கேட்டாங்க இல்லையா, அந்த கேவலமான கொஷின் அவங்கெல்லாம் 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, 40 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. 10 பைசாவோட புத்தி அவங்களுக்கு கிடையாது. ஓகே, 10 பைசா அவங்க வீட்டிலேயும் இருப்பாங்க, அவங்களுக்கும் இருப்பாங்க பொண்ணுங்க பசங்க. இவங்க எல்லாம் தனியாக போயிட்டு ஒரு ஏரியாவில் வந்து இப்படி ஃபேஸ் பண்ணும்போது அவங்க அப்போ கேட்ட அதே மாதிரி கொஷின், அதை விட மோசமான கொஷின்ஸ் கூட கேட்க வேண்டிய சுச்சுவேஷன் வரல. அப்போ அவங்க பசங்கக்கிட்ட இவங்க இதை தான் சொல்லிக் கொடுப்பாங்களா? ஆனால் ஆப்போசிட் இருக்கிறவங்க தனியாக இருக்காங்க. ஓகே ஃபைன், சினிமா ஷூட்டிங் கூட பற்றி தான் கொஷின்ஸ். ஓகே, அதை மட்டும் கேளுங்க. ஏன் அவங்களோட பர்சனலுக்கு போகிறீங்க? அவங்களோட வெயிட் என்ன, அவங்களோட ஹைட் என்ன, அவங்களோட அது என்ன? பொண்ணுன்னா என்ன வேணும்னு கேட்கலான்னு நினச்சிக்கலாங்க. ஓகே, அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓகே, பொண்ணுன்னா என்ன வேணான்னு கேட்கலாம், அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. நம்ம ரெஸ்பெக்ட் கொடுத்து ரெஸ்பெக்ட் வாங்கணும், புரியுதுங்களா? அது பொண்ணாக இருந்தால் கூட ஆணாக இருந்தால் கூட. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஏஜுக்கெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி கேவலமாக ட்ரீட் பண்ணுறீங்களா? நீங்கள் தானே டேஞ்சர்ஸ். உண்மையாக சொல்லணும்னா இந்த ஜேர்னலிஸ்ட்னால சொல்லி சுற்றுறாங்க இல்லையா, அவங்க வந்து என்ன வேணாலும் கேட்கலான்னு சொல்லிட்டு சுற்றுறாங்க இல்லையா. இந்த ஊரில் வந்து இந்த நம்ம கோயம்புத்தூரில் பண்ண அவங்க இருக்காங்களே, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஞ்சர் இவங்க தான். இவங்களெல்லாம் நம்ம வந்து தனியாக இவங்கக்கிட்ட தனியாக நம்ம யாரையும் விட்டுட்டு கூட போக முடியாது. ஏன்னா அவ்வளோ டேஞ்சர். அவங்க கொஷனே எப்படி இருக்குன்னா அவங்க மைண்ட் செட் எப்படி இருக்கும் நீங்கள் சொல்லுங்கள். அவங்களோட கொஷனே எப்படி இருக்குன்னா அவங்க மைண்ட் செட் எப்படி இருக்கும்?
நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு நம்பிக்கை இல்லை. அவ்வளோ டேஞ்சர் ஆனவங்க. அவ்வளோன்னு சொன்னால் அவ்வளோ டேஞ்சர் ஆனவங்க. ம் கேவலமாக கொஷின் கேட்குறது. ஒரு ஒரு வீட்டில் சத்தாங்கன்னா அது அவங்க ஒரு யாராவது இறந்துட்டாங்கன்னா அந்த வீட்டில் போயிட்டு அழுதுகிட்டு இருக்கிறவங்க வாயில் கொண்டு போய் மைக்கு வைக்கிறது, அவங்கள ஜூம் பண்ணி காட்டுறது, அப்புறம் இந்த மாதிரி கேவலமாக கொஷின் கேட்குறது. ஒரு பொண்ணு பெரிய பெரிய விபத்துலேருந்து வெளியில் வரும்போது அதில் அவங்க எப்படி வந்தாங்க, அவங்க ட்ரெஸ் எப்படி இருந்துச்சு, அவன் ட்ரெஸ் இருந்துச்சா இல்லையா, இந்த மாதிரிலாம் கொஷின் கேட்குறது. இதுக்கு சப்போர்ட்டிவாக கொஞ்சம் கமெண்ட்ஸில் கொஞ்சம் நிறைய கமெண்ட்ஸில் வருது. அதை சொல்கிறது ரொம்ப டேஞ்சருங்க. நாடு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆளுங்க இருக்காங்க இல்லையா, இந்த இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஜெர்னலிஸ்ட்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க இல்லையா, பாடி ஷேம் பண்ணுறாங்கன்னு தான் இவங்க கௌரிகிருஷ்ணன் ஸ்மார்ட்டாக ரிப்ளை பண்ணாங்க, ஹெவியாக ரிப்ளை பண்ணாங்க, தனியாக உட்காந்து ரிப்ளை பண்ணாங்க, சூப்பராக இருந்துச்சு. அந்த மாதிரி தான் பண்ணும் இந்த மாதிரி இவங்க. அப்போது இந்த ஆள் கையமையான்னு தனியாக தான் கொயமையோன்னு பேசுகிறாங்க. உண்மையாக சொல்லலாம், கொயமையம். ஒரு ஜேர்னலிஸ்ட்னு அவங்க ஜெயிக்கிறதுக்காக கடகடான்னு சொல்லுவாங்க. ஓகே, அந்த மாதிரி சொல்லி பிரயோஜனம் கிடையாது. சொல்கிற பாயிண்ட் வேலிடாக இருக்கேன். ஏன்னா அவங்க தனியாக ஜெயிக்கிறதுக்காக தான் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்களே தவிர, இதை பார்த்துக்கிட்டு எங்களை மாதிரி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தெரியும் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, என்ன நடக்க போகுது, யார் சைட்லேருந்து தப்பான கொஷின்ஸ் வந்திருக்கு, யார் சைட்லேருந்து தப்பான ஆட்டிடியூடு வந்திருக்குன்னு பார்க்குறவங்களுக்கு தெரியும். நீங்கள் தனியாக ஜெயிக்கிறதுக்காக ஐயோ நிறுத்தாமல் அவங்கள பேச விடாமல் அப்படியே கத்துனதுனால நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னு இல்லை. ரொம்ப கேவலமாக கொஷின் கேட்டிருக்கீங்க. அந்த கொஷின் கேட்டதுக்காக மட்டும் நீங்கள் ரொம்ப கேவலமானவன் தான். ஓகே, அப்புறம் பாருங்க, நம்ம ட்ரீட் பண்ணுற விதத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ரொம்ப மாற வேண்டியது இருக்குது நம்ம ஊரில். ஓகே, டோட்டல் இந்தியாவில் ரொம்ப மாற வேண்டியது இருக்குது. அதில் சவுத் இந்தியாவில் மாறிக்கிட்டே தான் இருக்குது, ஒவ்வொன்று மாறிக்கிட்டே தான் இருக்குது. அப்போ நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா, பெருசுலேருந்து போகாமல் இந்த மாதிரி சின்ன விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அதிலிருந்து தான் மாறணும். இந்த ஒரு பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரி ஹெவியாக ப்ரொடெக்ஷன் இல்லாமல் பிரச்சனை நைட்லேயும் டெய்லியும் ஒரு பையன் கூட போனால் கூட பிரச்சனை ஆகுதுன்னு சொன்னாங்கன்னா அதை நாம் என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ். ஒரு பொண்ணு உக்காந்துச்சுன்னா, ஒரு 10 பசங்க இருந்தாங்கன்னா அவங்க அவங்கள புள்ளி பண்ணுற மாதிரி கேவலமாக கொஷின் கேட்குறது, அங்கேருந்து நாம் ஸ்டார்ட் பண்ணணும். இதுதான் இதோட ஸ்டார்ட். ஓகே, நான் சொல்கிறேன், இதுதான் இதோட ஸ்டார்ட். இதை நம்ம ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணி அதுக்கப்புறம் தான் மேலுக்கு போய் கிளியர் பண்ணணும். இந்த மாதிரி கேவலமான ஆக்சுவலாக இவங்களெல்லாம் ஜேர்னலிஸ்ட் அவங்க, நீங்கள் வேறு எப்படி தான் சொல்கிறாங்களே ஜேர்னலிஸ்ட்னெல்லாம் கேவலமான. இப்போ எஜுகேஷன் ஹெவியாக எஜுகேட்டடான ஆளுங்க தான் இந்த ஜேர்னலிஸ்ட்டாக இருப்பாங்க இல்லையா. எப்படி தான் பேசுகிறீங்களோ நம்ம டேஞ்சர் சார், நீங்களாம் ரொம்ப டேஞ்சர் சார்.